உடலுக்கு அதிக அளவுல நன்மைகள் செய்யக்கூடிய எள்ளை வச்சு எள்ளு சட்னி எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் புளி, 3-4 ஸ்பூன் எள்ளு, ஒரு 2-3 ஸ்லைஸ் தேங்காய், நான் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், அவ்வளவுதான். இந்த சட்னியை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே செஞ்சிடலாம். நம்ம உடம்புக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த எள்ளுல இருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானோடனே நம்மளோட எள்ளை சேர்த்து வறுக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல வருங்க. வறுப்படும் போதே நம்மளுக்கு வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு பயன்படுத்திருக்கேன். நீங்க கருப்பு எள்ளு பயன்படுத்தி கூட செய்யலாம். எள்ளுல விட்டமின் ஏ, பின்னு சத்துக்கள் இருக்கு. முடி உதிர்வை தடுக்கும், இளநரை வராம பாத்துக்கிறோம், நம்மளுக்கு ஞாபக சக்தி எல்லாம் அதிகம் இருக்கும். குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் வராம தடுக்கிறதுல எள்ளு முக்கிய பங்கு வகிக்குது. இப்ப நல்லா வறுப்பட்டோடனே இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம், ஆறட்டும். இப்ப அதே கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். வரமிளகாயை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம், அப்புறம் பூண்டு, அப்புறம் அந்த 10-15 பல் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், புளி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க புளி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். பாத்தீங்கன்னா இப்ப இது நல்லாவே வதங்கிருச்சு. இப்ப அந்த எள்ளு டிரான்ஸ்பர் பண்ண பிளேட்டுக்கு இதையும் டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்ப இது நல்லா ஆறிடுச்சு. இப்ப மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்ச தேங்காய் சில்ல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி ஆற வச்ச பொருளையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியா கொரகொரப்பா அரைச்சு எடுத்தீங்கன்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு இட்லி தோசைக்குன்றதுனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன். இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு போட்டுக்கலாம். நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த எள்ளு சட்னியை அடிக்கடி நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாரும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டு கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மக்களுக்கு பிடித்தவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.